ஹலோ மைடியர்ஸ், இது உங்களுக்கான சேனல் ஈஸியாக படிக்கலாம். இன்றைக்கி 11th காமர்ஸில் ஃபர்ஸ்ட் டு 10th லெசனோட 1 மார்க்ஸ் ஈஸியாக ஷார்ட்கட்ஸில் உடனே நம்ம படித்து முடிச்சிட போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அந்த வீடியோ லாஸ்ட்டில் நான் உங்களுக்கு 2 கொஸ்டின் கேட்பேன், அதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணிவிடுங்க. வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இன் பாண்டியாஸ் டைனாஸ்டி த பிளேஸ் வேர் கூட்ஸ் ஆர் சோல்டு. கூட்ஸ் பாண்டியா என்ன பண்ணுவான்னா அங்காடிக்கெலாம் போவான். அங்காடினா என்ன? அங்காடி தெரு. பாண்டியா வந்து அங்காடி தெருவில் நடித்தான் அப்படின்ற மாதிரி இங்கே ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுதான் குட், வெரி குட். அங்காடி தெருவில் நடிச்சிருக்கான். அங்காடி தெரு ஃபிலிம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ பாண்டியா என்ன பண்ணியிருக்கான்? அங்காடி தெரு ஃபிலிமில் வந்து நடிச்சிருக்கான். தட் இஸ் குட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆன்சர் நமக்கு அங்காடி. செகண்ட் கொஸ்டின், ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் ஃபேஸ் இஸ் ரிமூவ் பை. ஹிண்ட்ரன்ஸு ஹிந்தி ஞாபகம் வச்சிங்கன்னா HIND, ஹிந்தி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹிந்திக்காரங்க தான் நிறைய டிரான்ஸ்போர்ட் ஓட்டுறாங்களாம். லாரியெல்லாம் பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட் யார் ஓட்டுறாங்கன்னா ஹிந்திக்காரங்க தான் நிறைய ஓட்டுறாங்க. அப்போ ஹிண்ட்ரன்ஸ் வந்து தான் டிரான்ஸ்போர்ட் ஞாபகம் வச்சுக்கலாம். தேர்ட் கொஸ்டின், ஹூ ரோட் அர்த்தசாஸ்திரா. சாஸ்திரம்னா எப்படி படிக்கணுமா? சாஸ்திரம்னா கவுத்து போட்டு படிக்கணுமா? கவுத்து போட்டு படிக்கலையா அப்படின்ற மாதிரி. சாஸ்திரம்லாம் எப்படி படிக்கணுமா? கவுத்து போட்டு படிக்கலையா, கவுத்தில்யா அப்படின்ற ஆப்ஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபோர்த் கொஸ்டின், ட்ரேட் அண்ட் காமர்ஸ் வாஸ் காமன் டு டேஷ் டைனாஸ்டி. ட்ரேடு, காமர்ஸ் வந்து பாண்டியாவை தான் அவங்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோட கொடுத்துருக்காங்க. ட்ரேட் அண்ட் காமர்ஸ் வந்து பாண்டியா. அங்காடி தெருவில் நடிச்சதுனால அவன் காமர்ஸ் வந்து சூப்பராக படிக்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ காமர்ஸ் வந்து பாண்டியா. ஃபிஃப்த் கொஸ்டின், டேஷ் வாஸ் த ஃபஸ்ட் சுல்தான் ஹூ பேட் வே இந்த டென்ஸ் ஃபாரஸ்ட். கேரவன் கொடுத்துருக்காங்க. கேரவன்னா என்னென்னா ஹீரோயின்லாம் வந்து கேரவன் கொடுப்பாங்க தனியாக. ஸோ அப்போ ஹீரோயின் கேரவனில் என்ன பண்ணுவாங்கன்னா பால் விளையாடுவாங்களாம். பால். அப்போ ஆன்சர் பால்பன் அப்படின்ற ஆப்ஷன் ஞாபகம் வச்சுக்கலாம். செகண்ட் லெசன் 1 மார்க்ஸ். த ப்ரைமரி ஆப்ஜெக்டிவ் ஆஃப் பிஸ்னஸோட ப்ரைமரி ஆப்ஜெக்டிவ் என்னென்னா மேக்கிங் ப்ராஃபிட் காசு சம்பாதிக்கிறது தான். இப்போ பிஸ்னஸோட ப்ரைமரி ஆப்ஜெக்ட் என்னது? மேக்கிங் ப்ராஃபிட். செகண்ட் கொஸ்டின், ஆக்குபேஷன் ஆஃப் எ டாக்டர்ஸ். டாக்டரோட ஆக்குபேஷன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. டாக்டரோட ஆக்குபேஷன் என்ன? ப்ரொஃபஷன். டாக்டர் வந்து ப்ரொஃபஷனாகவே ஒரு டாக்டராக இருக்காங்க. இதெல்லாம் நம்ம படிக்காமே ஆன்சர் எழுதிடலாம். டாக்டர் வந்து ப்ரொஃபஷனலாகவே டாக்டர் தான் இருப்பாங்க. ஹாபிக்காகலாம் இருக்க மாட்டாங்க, ப்ரொஃபஷனலுக்காக தான். தேர்ட் கொஸ்டின், த ஃபாலோயிங் டஸ் நாட் கேரக்டரிஸ்டிக் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி. பிஸ்னஸ் ஆக்டிவிட்டியில் எது வரலன்னு கேட்குறாங்க. சேலரி ஒரு வேஜஸ் தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸில் ப்ராஃபிட் லாஸ் தான் வரும். சேலரி வாங்குற மாதிரிலாம் நமக்கு வராது. ஸோ ஆன்சர் நமக்கு நாட் அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனால நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம்? சேலரி வேஜஸ் வந்து வராதுன்ற ஆப்ஷன் எடுத்துக்கலாம். ஃபோர்த் கொஸ்டின், ஆக்டிவிட்டீஸ் அண்டர்டேக்கன் அவுட் ஆஃப் லவ் அண்ட் அஃபெக்ஷன் ஆர் வித் சோஷியல் சர்வீஸ். சோஷியல் சர்வீஸ் பண்ணவங்களுக்கு எக்கனாமிக் தேவை கிடையாது. எக்கனாமிக்னா என்ன? மணி தேவை கிடையாது. நான் எக்கனாமிக். அப்படி இல்லைனா நீங்கள் ஷார்ட்கட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம்னா சோஷியல் சர்வீஸ் படிக்கிறவங்கலாம் நான் வந்து எக்கனாமிக் படித்தேன் அப்படின்றத சொல்லுவாங்களாம். யாரெல்லாம் சோஷியல் சர்வீஸ் பண்ணுவாங்களா? நான் எக்கனாமிக் படித்தேன் அப்படின்றவங்க தான் சோஷியல் சர்வீஸ் பண்ணுவாங்களான்ற மாதிரி கூட நீங்கள் ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கலாம். தேர்ட் லெசன் 1 மார்க்ஸ். த இண்டஸ்ட்ரீஸ் எங்கேஜ் இன் எக்ஸ்ட்ராக்ஷன் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ராக்ஷன் நமக்கு கொஷின்லேயே கொடுத்ததுனால எக்ஸ்ட்ராக்ஷன் இண்டஸ்ட்ரி தான். ஸோ ஆன்சர் எக்ஸ்ட்ராக்ஷன் இண்டஸ்ட்ரி. செகண்ட் கொஸ்டின், ப்ரொடக்ஷன் விச் இன்வால்வ்ஸ் செவரல் ஸ்டேஜஸ் ஆஃப் மேனுஃபேக்சரிங் ஃபினிஷ்டுன்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன? எல்லாத்தையுமே ப்ராசஸ் பண்ணி முடிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். அப்போ ஆன்சர் நமக்கு ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரியை சூஸ் பண்ணிக்கலாம். தேர்ட் கொஸ்டின், நார்மலி ஹை லெவல் ரிஸ்க் எது ரொம்ப ரிஸ்க்காக? டஸ்ட்டு படுறதா ரொம்ப ரிஸ்க்காக. மற்றவங்கலாம் டஸ்ட் இல்லாமல் இருக்கணுமா? டஸ்ட். அப்போ இண்டஸ்ட்ரி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாமா? எது நமக்கு ரொம்ப ரிஸ்க்? எது டஸ்ட்டு ப்ரொடக்ஷனாலே நமக்கு ரிஸ்க் ஆகிடுமா? ஸோ இண்டஸ்ட்ரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபோர்த் லெசன் 1 மார்க்ஸ். விச் இஸ் த ஓல்டஸ்ட் ஃபார்ம் ஆஃப் பிஸ்னஸ். அந்த காலத்துலலாம் பிஸ்னஸ் எப்படி பண்ணாங்கன்னா சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப். சோல் அப்படின்னா சோலோவாக ஞாபகம் வச்சுக்கிறாங்களா? ஸோ அந்த காலத்தில் பிஸ்னஸ்லாம் எப்படி பண்ணாங்களாம்? சோலோவாக பண்ணாங்களாம். அதாவது சிங்கிளாக ஒருத்தர் பண்ணாங்களாம். பார்ட்னர்ஷிப்லாம் யாரும் வச்சுக்கலையா? ஸோ சோலோவாக பண்ணாங்க. அப்போ ஓல்டஸ்ட் ஃபார்ம் என்னது? சோலோவாக பண்ணுறது. இப்போ அப்படிலாம் கிடையாது இல்லையா? அவங்க எல்லாரும் ஜாயின் பண்ணி தான் செய்கிறாங்க. இன் விச் ஃபார்ம் த ஓனர் ஹேஸ் ஒன்லி ஒன்னுனாலே என்ன? சோலோ தான். அப்போ ஆன்சர் சோலோ ப்ரொப்ரைட்டர்ஷிப். நிறைய பேர் இருந்தாங்கன்னா அது டீம். ஒன்லி ஒன் இருந்தாங்கன்னா அது சோலோன்னு சொல்லுவாங்க. தேர்ட் கொஸ்டின், மேஜர் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் சோலோ ப்ரொப்ரைட்டர்ஷிப் இஸ். டிஸ்அட்வான்டேஜ் என்ன? நீங்கள் சோலோவாக வேலை செய்யும்போது டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டடாக வேலை செய்வோம். காலையில் நைட்டு பகல் எல்லா இடத்துலையும் வேலை செய்வோம். இப்போ நீங்களே எக்ஸாமுக்காக வீடியோ கேட்டிங்க அப்படின்றதுனால நான் இப்போ நைட்டு 1 o'clock நான் உங்களுக்கு வீடியோ எடிட் பண்ணியிருக்கேன். ஸோ சோலோவாக பண்ணுறதுனால அன்லிமிட்டட், நம்ம டைமே பார்க்க மாட்டோம். அன்லிமிட்டடாக வேலை செஞ்சுக்கிட்டே இருப்போம். ஸோ ஆன்சர் அன்லிமிட்டட். ஃபோர்த் கொஸ்டின், ஃப்ரம் த ஃபாலோயிங் விச் இஸ் நான் கோஆப்ரேட்டிவ் ஃபார்ம் ஆஃப் பிஸ்னஸ். நான் கோஆப்ரேட்டிவ் யார் எதுக்கு கோஆப்ரேட் பண்ண வேண்டாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோலோவாக வேலை செய்கிறவங்க யாருக்காகவும் கோஆப்ரேட் பண்ணவே வேண்டாம். அவங்க இஷ்டத்துக்கு அவங்க செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். அப்போ நான் கார்பரேட்டை நீங்கள் வந்து நான் கோஆப்ரேட்னு நினச்சிக்கோங்க. நான் கார்பரேட், நான் யாருக்கும் கோஆப்ரேட்டட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க யார்? சோலோவாக செய்கிறவங்க. அப்போ ஆன்சர் சோல் ட்ரேடிங் பிஸ்னஸ். 5th chapter, first question, the firm of Hindu undivided family.
அன்டிவைட் பண்ணாமல் ஒரு ஃபேமிலி இருந்துச்சுன்னா, அதாவது எல்லோரும் கூட்டு குடும்பமாக இருந்தாங்கன்னா என்னவாகும் அப்படின்னா, கர்த்தரே அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கர்த்தருக்கு வந்து நம்ம நன்றி சொல்லுவோம். கர்த்தரே இப்போ பாட்டில் கூட வந்திருக்காங்க இல்லையா, கர்த்தரே அந்த பாட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபேமிலி வந்து அன்டிவைடே ஆகலைன்னா கர்த்தருக்கு எல்லோரும் நன்றி சொல்லுங்கள். ஸோ அப்படிங்கிற மாதிரி நான் வந்து எந்த ரிலீஜனையும் சொல்லலை, ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். கர்த்தரே அப்படிங்கிற ஆப்ஷன் ஞாபகம் வச்சுக்கலாம். செகண்ட் கொஸ்டின், இந்த ஃபார்ம் ஆஃப் ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி ஹவு ஒன் கெட்ஸ் அ மெம்பர்ஷிப். ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி, அன்டிவைட் பண்ணாமல் ஒரு ஃபேமிலி ஹிந்துயிசமில் இருந்தாங்கன்னா அவங்களாம் எப்படி மெம்பர்ஷிப் வாங்குவாங்க? ஏதாவது காசு கொடுத்து வாங்குவாங்களா? கிடையவே கிடையாது. பிறந்தோடனே அந்த ஃபேமிலியில் அவங்க ஒரு மெம்பராக ஆகிடுவாங்க. அப்போ ஆன்சர் பை பர்த். தேர்ட் கொஸ்டின், த மெம்பர்ஸ் இந்த ஜாயிண்ட் ஹிந்து ஃபேமிலி ஆர் கால்டு. ஹிந்து ஃபேமிலியில் வாழ்கிறவங்கலாம் மெம்பர்ஸ் எப்படி சொல்லுவாங்கன்னா கோ பேர்சனர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து என்ன ஞாபகம் வச்சுக்கிங்கன்னா கோ பேரண்ட்ஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பேரண்ட்ஸ் அதாவது நிறைய பேரண்ட்ஸ் இருப்பாங்க. நிறைய பேரண்ட்ஸ்னால் யார்? பெரியம்மா, சித்தி, அம்மா அப்படின்ற மாதிரி நிறைய பேரண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ ஆன்சர் கோ பார்சனர்ஸுக்கு வந்து கோ பேரண்ட்ஸுன்ற மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. மெம்பர்ஸ் எல்லாருமே இருந்தாங்கன்னா அப்போ என்ன பண்ணுவாங்களா? கோ பேரண்ட்ஸ். ஃபோர்த் கொஸ்டின், ஒன்லி த மேல் மெம்பர்ஸ் இந்த ஃபேமிலி கெட் த ரைட் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் பை பர்த். மேல் மெம்பர் அதாவது ஒரு குட்டி பையன் பிறந்துட்டானா, பொண்ணு பிறந்துட்டா வேறு, பையன் பிறந்துட்டா வேறு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மேல் வந்து பிறந்துட்டான், பையன் பிறந்துட்டானா என்ன பண்ணுவாங்களா? இல்லை அப்படியே மிதப்பாங்களாம். மிதக்குன்னு இருக்குது பார்த்தீங்களா, மிதக்ஷரா. இப்போ ஆன்சர் மிதக். எல்லாரும் வந்து அப்படியே சந்தோஷத்தில் மிதப்பாங்களாம். ஏன்னா அப்போல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா பையன் பிறந்தா மட்டும்தான் சந்தோஷப்படுவாங்க. பொண்ணு பிறந்தா கள்ளிப்பால் ஊற்றி கொண்டுடுவாங்க இல்லையா, அப்போ அந்த ஜென்ரேஷனில். அதே மாதிரி மேல் மெம்பர்ஸ் வந்து மிதப்பாங்களாம் அப்படியே மேலே, அவங்களுக்கு அழகால புரியாதான். ஸோ ஆன்சர் நம்ம அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபிஃப்த் கொஸ்டின், என் பார்ட்னர்ஷிப் இஸ் ஃபார்ம்டு பை. பார்ட்னர்ஷிப் வந்தாலே நம்ம என்ன பண்ணுவோம்? முதல்ல அக்ரிமெண்ட் போட்டுருவோம். ஏன்னா ஏமாற்றிட்டு போயிட்டானா. ஸோ அதனால நமக்கு பார்ட்னர்ஷிப்னால என்ன? அக்ரிமெண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. 6th யூனிட் 1 மார்க்ஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் அவுட்சைடர்ஸ் அண்ட் த கம்பெனி. அவுட்சைடருக்கும் கம்பெனிக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெமோராண்டம் ஆஃப் அசோசியேஷன், மெமோ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கம்பெனியில் வேலை செய்கிறவங்களுக்கும் அவுட் சைட்லேருந்து வரவங்களுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, அவுட் சைட்லேருந்து யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து மெமோ கொடுத்துருவாங்களாம். மெமோ அதாவது நீங்கள் உள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி மெமோ கொடுத்துருவாங்களாம். ஸோ ஆன்சர் அவுட் சைடருக்கும் கம்பெனிக்கும் என்ன ஆன்சர்? மெமோராண்டம் என்ற ஆப்ஷன் ஞாபகம் வச்சுக்கலாம். செகண்ட் கொஸ்டின், டேபிள் ஏ ஆஃப் த கம்பெனி ஆக்டர்ஸ். ஏன்னு அவங்களே கொடுத்துறாங்க. அப்போ ஆன்சர் வந்து நமக்கு ஏ தான் வரணும். மாடல் ஆஃப் ஏஓஏ திரும்ப ஏ வருதுங்களா, அந்த ஆன்சர் சூஸ் பண்ணிக்கலாம். தேர்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கிரியேட்டட் பை எ ஸ்பெஷல் ஆக்ட் ஆஃப் பார்லிமெண்ட் ஆர் இன் அ ஸ்டேட் அசம்பிளி. ஸ்டேட்டுன்னு இருக்கிறதுனால ஸ்டேட்யூட்டரி கம்பெனி அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபோர்த் கொஸ்டின், த போர்ட் ஆஃப் டைரக்டரிஸ். போர்டுன்னு சொல்லியிருக்காங்க. போர்டுனால என்ன பண்ணுவோம்? நம்ம ஸ்கூலில் இருக்க போர்டு தான் ஞாபகம் இருக்கும். காமர்ஸ் டீச்சரு, அக்கௌண்ட்ஸ் டீச்சரு, மேக்ஸ் டீச்சரு எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா ஷேர் பண்ணி தான் போர்டை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ போர்டு வந்து எல்லோரும் ஷேர் பண்ணி தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ ஆன்சர் ஷேர் ஹோல்டர்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபிஃப்த் கொஸ்டின், கம்பெனிஸ் எஸ்டாப்ளிஷ்ட் அஸ் அ ரிசல்ட் ஆஃப் சார்ட்டர் கிராண்டட். சார்ட்டர்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. அப்போ சார்ட்டர்டு கம்பெனிஸ்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 7th சாப்டர் 1 மார்க்ஸ். மெம்பர்ஷிப் இன் அ கோஆப்ரேட்டிவ் ஆர்கனைசேஷன்ஸ். மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்கிறாங்க. மெம்பர்ஷிப் இப்போ நம்ம யூடியூப்லேயே ஈஸியாக படிக்கலாம். யூடியூப் சேனல்லே யாரெல்லாம் மெம்பர்ஷிப் ஆகலாம்? ஓப்பன் டு ஆல், யார் வேணாலும் மெம்பர்ஷிப் ஆகலாம். அப்போ ஆன்சர் ஓப்பன் டு ஆல் என்ற ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. மெம்பர்ஷிப் அப்படின்னா நம்ம யூடியூப் சேனல் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம யூடியூப் சேனல்லே யாரெல்லாம் மெம்பர் ஆகலாம்னா ஓப்பன் டு ஆல், யார் வேணாலும் ஆகலாம். செகண்ட் கொஸ்டின், கோஆப்ரேட்டிவ் ஃபெயில்னு வந்திருக்கு. யார் நம்மளை ஃபெயில் பண்ணுவாங்க? மிஸ் தான் நம்மளை ஃபெயில் பண்ணுவாங்க. எந்த சாரும் நம்மளை ஃபெயில் பண்ண மாட்டார். சாரெல்லாம் மார்க் அள்ளி போட்டுருவாங்களா? யார் ஃபெயில் பண்ணுவாங்க? மிஸ் தான். ஆன்சர் மிஸ் மேனேஜ்மெண்ட். தேர்ட் கொஸ்டின், ஆல் கோஆப்ரேட்டிவ்ஸ் ஆர் எஸ்டாப்ளிஷ்டு. கோஆப்ரேட்டிவ்ஸ்ன்றது ஆப்பு அப்படின்னு படிச்சுக்கோங்க. ஆப்பு யார் நமக்கு ஆப்பு வைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் வேணாலும் ஆப்பு வைப்பாங்க. அதனால் சர்வீஸாக ஹெல்ப் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுங்கள். சோஷியல் சர்வீஸ் பண்ணுங்கள். யார் வேணாலும் நமக்கு எப்போ வேணாலும் ஆப்பு வச்சுருவாங்க. அதனால் நல்லது பண்ணுங்கள், சர்வீஸ் பண்ணுங்கள், எல்லாம் சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ கோஆப்ரேட்டிவ்ஸ் வந்ததுன்னா சர்வீஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபோர்த் கொஸ்டின், கன்சியூமர்ஸ். கண்ணு இங்கிலாந்து ஆன்சர். நான் இப்போது என் பாப்பாவுக்கே வந்து கண் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லுவாள். ஸோ கன்சியூமர்ஸ் கண் எங்கே இருக்குது அப்படின்னா இங்கே இருக்குது, இங்கிலாண்டுன்ற ஆப்ஷன் ஞாபகம் வச்சுக்கலாம். கன்சியூமர்ஸ் கண் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது, இங்கிலாண்டு. ஃபிஃப்த் கொஸ்டின், ரோச்டேல் சொசைட்டி ஆஃப் ஈக்விட்டபிள் பியானர்ஸ்னு இருக்குது. அது வந்து நீங்கள் பியானோன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பியானோ வந்து யாரோட தான்? ராபர்ட் வந்து ஓனாக வச்சுருக்கானா. ராபர்ட் வந்து ஓனாக வச்சுருக்கானா. பியானோ யார் வச்சுருக்காங்க? ராபர்ட் வந்து ஓனாக வச்சுருக்கான். ஸோ ஆன்சர் ராபர்ட் ஓவன். சாப்டர் 1 மார்க்ஸ். மல்டிநேஷ்னல் கம்பெனி. மல்டின்னு கொடுத்துட்டாங்க. மல்டினாலே மோர் தேன் ஒன்று தான். ஸோ ஆன்சர் மோர் தேன் ஒன். மல்டினாலே நிறைய, ஒன்றுனா தான் ஒன்று, மல்டினா என்ன? மோர் தேன் ஒன். செகண்ட் கொஸ்டின், சென்ட்ரலைஸ்டு கண்ட்ரோல் நம்மளை யார் கண்ட்ரோல் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஹெட்டுக்குள்ளே இருக்கிற பிரெயின் தான் நம்மளை கண்ட்ரோல் பண்ணுமே நம்மளை. அப்போ பிரெயின் எங்கே இருக்குது? ஹெட்டுக்குள்ளே இருக்குது. யார் நம்மளை கண்ட்ரோல் பண்ணுவாங்கன்னு கேட்டால் என்ன சொல்லலாம்? பிரெயின் தான் நம்ம கண்ட்ரோல் பண்ணுவோம். பிரெயின் எங்கே இருக்குது? ஹெட்டில் இருக்குது. ஸோ ஆன்சர் ஹெட் குவார்ட்டர்ஸ். தேர்ட் கொஸ்டின், என்டர்பிரைசஸ் ஆப்ரேட்டட் இன் செவரல் கண்ட்ரிஸ். செவரல்னாலே என்ன? மல்டி தான். ஸோ ஆன்சர் மல்டிநேஷ்னல் கம்பெனி. மோர் தேன் ஒன்று அப்படின்னாலும் சரி, செவரல்னாலும் சரி, மல்டிநேஷ்னல் தான். ஃபோர்த் கொஸ்டின், டிஸ்பர்சல் ஆஃப் டிசிஷன் மேக்கிங். டிசிஷன் மேக்கிங் வந்து ஹெட் ஆஃபீஸில் யார் செய்வாங்க அப்படின்னா, யாரையும் சென்டராக நிற்க வச்சலாம் நம்ம யாரும் எந்த டிசிஷன் மேக்கிங் எடுக்க மாட்டாங்க. நம்ம இல்லாத போது தான் ஒரு டிசிஷன் எடுப்பாங்க. அப்போ டீசென்ட்ரலைசேஷன். ஸோ நம்ம ஆஃபீஸில் எங்கே நீங்கள் வேலை செஞ்சாலுமே என்னவாகும்னா, டிசிஷன் மேக்கிங் யாராவது எடுத்தாங்கன்னா நமக்கு முன்னாடி எடுக்க மாட்டாங்களா, நம்ம சென்டராக நிற்க வச்சுலாம் எடுக்க மாட்டாங்களா. இப்போ ஆன்சர் என்ன? டீசென்ட்ரலைசேஷன். நம்ம இல்லாத போது தான் எடுப்பாங்க. ஸோ ஆன்சர் டீசென்ட்ரலைசேஷன். ஃபிஃப்த் கொஸ்டின், கொக்கோ கோலா கம்பெனி. கொக்கோ கோலா சாப்பிட்டா என்ன ஆகும்னா யமன் வந்துடுவாராம். கொக்கோ கோலா குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி யமன் வந்து தூக்கிட்டு போயிட்டு வரான். ஸோ ஆன்சர் கொக்கோ கோலான்னு வந்தால் எம்என்சி ஞாபகம் வச்சுக்கோங்க. சாப்டருக்கான 1 மார்க்ஸ். த ஷேர் கேபிட்டல் ஆஃப் த கவர்மெண்ட். ஷேர் கேபிட்டல், நீங்கள் யாருக்காவது ஏதாவது ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிஸ்கெட்டை நீங்கள் ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஹாஃபாக தான் வந்து ஷேர் பண்ணணும். அதாவது 50-50 தான் நீங்கள் ஷேர் பே பண்ணணும். அப்போ நாட் பி லெஸ் தென் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 50%க்கு லெஸ் தென் இருக்கக்கூடாது. ஸோ ஆன்சர் நமக்கு 50 கொடுக்கல, 51 கொடுத்துருக்கிறதுனால நம்ம அந்த 51 சூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் கொஸ்டின், த ஓல்டஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஆர்கனைசேஷன். எது ரொம்ப ஓல்டஸ்ட் ஃபார்ம் இன்னும் நமக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங்ஸ். டிபார்ட்மெண்டல்னால் உங்களுக்கு புரியுற மாதிரி நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா, சிஎஸ் குரூப் வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டு, காமர்ஸ் குரூப் ஒரு டிபார்ட்மெண்ட்டு, பயோ குரூப் ஒரு டிபார்ட்மெண்ட். இதெல்லாம் ஓல்டஸ்ட் ஃபார்ம். எல்லாரையும் விட்டுருங்க, எல்லாரையும் ஒன்றா சேருங்க. அதை ஏன் டிபார்ட்மெண்ட்டாக நீங்கள் ஒன்றா சேர்க்குறீங்க? அந்த மாதிரிலாம் செய்யாதீங்க. அப்போ ஓல்டஸ்ட் ஃபார்ம் என்ன? அந்த டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங்ஸ் எல்லாம் விட்டுருங்க, எல்லா குரூப்பையும் வந்து ஒன்றா மிங்கிளாக விடுங்க அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ஓல்டஸ்ட் ஃபார்ம். நீங்கள் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபோர்த் கொஸ்டின், இந்த புக்கில் வந்து தேர்ட் கொஸ்டின் வந்து கொடுக்கல, கொஸ்டின் நம்பர் மாற்றி கொடுத்துருக்காங்க. ஃபோர்த் கொஸ்டின், கவர்மெண்ட் கம்பெனி பர்ச்சேசஸ் ஷேர்ஸ் இந்த நேம் ஆஃப். கவர்மெண்ட்னாலே யார்? பிரசிடென்ட் தான். பிரசிடென்ட் சொல்கிறது தான் எல்லாருமே கேட்பாங்க. கவர்மெண்ட் கம்பெனியில் வந்து யாரெல்லாம் ஷேர் வாங்குவாங்க? பிரசிடென்ட் தான் வாங்குவாராம். ஃபிஃப்த் கொஸ்டின், ப்ரைமரி ஆப்ஜெக்டிவ் ஆஃப் த ஸ்டேட். ஸ்டேட்டோட ப்ரைமரி வேலையே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்வ் த பீப்புள். எல்லாருக்கும் நல்லது பண்ணணுமா? ஆனால் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை இல்லையா. ஸ்டேட்டோட ப்ரைமரியே என்ன? சர்வ் த பீப்புள். 1 மார்க்ஸ். விச் பேங்க் ஹேஸ் த பவர் டு இஷ்யூ பேங்க் நோட்ஸ். பேங்க் நோட் அதாவது காசை வந்து எந்த பேங்க் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் பேங்க் தான் கொடுக்குமா. சென்ட்ரல் பேங்க் சென்ட்ராக யார் நிற்கிறாங்களோ அவங்களுக்கு தான் நோட்டே கொடுக்குமா. நமக்கு ஸ்கூல்லேயே என்ன பண்ணுவாங்க? யார் நடுவில் நிற்கிறாங்களோ அவங்க தான் நல்லா படிக்கிற பசங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களா. அப்போ என்ன பண்ணுறாங்க? பேங்க் நோட் யார் கொடுப்பாங்களா? சென்ட்ரலாக இருக்கிறவங்களுக்கு. அப்போ ஆன்சர் சென்ட்ரல் பேங்க். செகண்ட் கொஸ்டின், சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து சிபிஐன்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து நமக்கு ஆர்பிஐன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர்பிஐ தான் நமக்கான ஆன்சர். சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா யார்? ஆர்பிஐ. அந்த சியை வந்து ஆராக மாற்றிக்கோங்க, ஆர்பிஐ. தேர்ட் கொஸ்டின், த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கமன்ஸ் இட்ஸ் ஆப்ரேஷன்ஸ் ஃப்ரம் April 1. ஆப்ரேஷன் யாருக்கெல்லாம் ஆப்ரேஷன் பண்ணுவாங்களாம்? 35 வயசு ஆனவங்களுக்குலாம் ஆப்ரேஷன் பண்ணுவாங்களாம். ஸோ ஆன்சர் அப்போ 1935 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆன்சர் 1935. 35 கீழே இருக்கவங்களும் ஆப்ரேஷன் பண்ணக்கூடாது. 35 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபோர்த் கொஸ்டின், பேங்கர்ஸ் ஆர் நாட் ஒன்லி டீலர்ஸ் ஆஃப் மணி. மணினாலே அது எக்கனாமி தான், எக்கனாமிக் டெவலப்மெண்ட். ஸோ எக்கனாமி சப்ஜெக்ட் வந்து சூப்பராக படிச்சிருக்கோங்க. மணினாலே எக்கனாமிக்ஸ் தான். எக்கனாமிக்ஸ் நல்லா படிச்சிங்க அப்படின்னா நல்லா பிஸ்னஸ் பண்ணி சூப்பராக வாங்க. மணினாலே என்ன? எக்கனாமிக் தான். ஃபிஃப்த் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ஏ ஃபங்க்ஷன் ஆஃப் சென்ட்ரல் பேங்க். சென்ட்ரல் பேங்க்கில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வச்சாங்கன்னா யாரை கூப்பிட மாட்டாங்க? யாரை கூப்பிட மாட்டாங்கன்னா ஜென்ரல் பப்ளிக்கில் வந்து கூப்பிடவே மாட்டாங்களா. எல்லாருமே யாரை கூப்பிடுவாங்களா? கவர்மெண்ட்டை கூப்பிடுவாங்களா, மினிஸ்டரை கூப்பிடுவாங்களா, பேங்க்கில் இருக்கவங்களை கூப்பிடுவாங்களா. ஆனால் என்ன சென்ட்ரல் பேங்க்கில் ஃபங்க்ஷன் வச்சாங்கன்னா ஜென்ரலாக இருக்கிற பப்ளிக்கை யாருமே ரோட்டில் போகிறவங்களாம் கூப்பிடுவாங்களா? கூப்பிட மாட்டாங்க இல்லையா. ஸோ நாட் ஏ ஃபங்க்ஷன் வந்தாலே என்ன சூஸ் பண்ணிக்கோங்க? ஜென்ரல் பப்ளிக்கை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட உங்களுக்கு இந்த 14 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் 10 லெசன் 1 மார்க்ஸை படித்து முடிச்சிட்டிங்க. அண்ட் இந்த ஷார்ட்கட்டில் உங்களுக்கு எது ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஷார்ட்கட்டோ அதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோட எண்ணில் உங்களுக்கு 2 கொஸ்டின் கேட்குறேன், அதுவும் எனக்கு கமெண்ட் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், எப்பயுமே நம்ம வீடியோட எண்ணில் நான் 2 கொஸ்டின் கேட்பேன். ஆனால் நமக்கு இப்போ காமர்ஸில் நான் 10 சாப்டர்ஸ் அப்லோட் பண்ணதுனால ஈச் சாப்டர்லேருந்து ஒரு கொஸ்டின் அப்படின்னு சொல்லி 10 கொஸ்டின்ஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த 10க்குமே உங்களுக்கு கண்டிப்பாக ஆன்சர் தெரிஞ்சிருக்கும். ஒவ்வொன்றா லைனாக எனக்கு கமெண்ட் பண்ணிவிடுங்க. அப்புறம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. மோர் அப்டேட்ஸ்க்காக நம்ம வாட்ஸ்அப் சேனலையும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.